ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடாச்சு ஏன் வீடியோஸாக போடல அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 20 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு ப்ராப்பராக. ஸோ அதனால் என்ன நடந்துச்சு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம அடுத்து என்ன இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதனால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதனால் என்ன ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக உள்ள வீடியோவில் பேசுவோம். சரியா? அதுவும் இல்லாமல் கிளைமேட்டில் வந்துக்கிட்டு ரைனி சீசனால் வெளியே எங்கேயும் போக முடியல, ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல. அதனால் வந்து கொஞ்சம் பிரேக்கு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம வீடியோவில் போகலாம் டேரெக்டாக. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வீடியோவில் போகலாம். ஓகே கேஸ், நம்ம வந்துக்கிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, மைக் வேறு எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன் வீடியோ பண்ணலாம், ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. கடைசியாக நான் ஒரு ஷார்ட்ஸு போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் போட்டதோட எனக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்ததோட 2 வீக்ஸே வந்துக்கிட்டு பெட் ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. ஸ்டில் இன்னும் வந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறதுனா, டேப்லெட் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஓகே, ஃபீலிங் பெட்டர். பட் வந்துட்டு ப்ராப்பராக எதுவும் வீடியோஸ் போட முடியல. ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிறைய பேர் நம்மளை வந்துக்கிட்டு நம்மளை ஒரு 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 விஷயம் செய்ய வரோம்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. கரெக்டாக? நிறைய பேர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணும் போது வந்துக்கிட்டு ஒரு தடங்கள் ஏதாவது ஒன்று இருப்பாங்க, ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் என் லைஃப்லேயே வந்து நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனா, வீடியோலாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ப்ராப்பராக எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணல. நான் வந்து 2014 ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக வீடியோஸ் போடாமல் அது வந்து காப்பிரைட் அதிகமாக ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அதிகமாக நான் வந்து காப்பிரைட்டு விழுகிற மாதிரி அப்போ எனக்கு தெரியாது. ப்ராப்பராக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, யூடியூப்பை பற்றி அவ்வளோ தெரியாது. யூடியூப்பை பற்றி இதான் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொரோனா டைமில் வந்து நான் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். 2020 நினைக்கிறேன். ஆமாம், 2020 வந்துட்டு இதில் லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ ஓப்பன் பண்ணி வந்து நானும் என் தம்பி போடுவோம், என் பிரதரும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் மேட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அது இப்போ இருக்கிறாங்க, ஒரு சேனலில் இருக்காங்க ஆல்ரெடி. நான் அப்போ ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக வந்து வீடியோஸ் போட்ட நல்லா ரீச் கிடச்சிச்சு. கிடச்சுமே அது என்ன இருந்துச்சுன்னா, என்னமோ ஒரு தடங்கள் வந்து அப்படியே சடன் ஆகி நான் சேனலை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டேன். சரி, நம்ம இப்போ வந்துக்கிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, இப்படி தான் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் இருக்கனே அப்படின்னு சொல்லி நான் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி வந்தால் அதில் சில தடங்கள். சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன மயித்துக்கு நீ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன மயிர் உனக்கு கிடைக்கும் இப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன இதில் வந்து பர்பஸுக்கு வந்து நீ ஓப்பன் பண்ணா, இதில் என்ன இருக்குது, ஒரு ப்ராப்பராக வந்துட்டு இது வேலைக்கு போயிருந்தால் இது எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இது நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணனே, ப்ராப்பராக வந்து வீடியோ பண்ணேன், விளாக் பண்ணனே, போகிற இடத்து எனக்கு வந்துட்டு எப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு மெமரி மாதிரி. இதில் நம்ம எப்போ வேண்டால் போய் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறோம், இது மெமரியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்கு தான் இது வந்து நான் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? மற்ற எந்த இதுவுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன்னு அதில் வந்து விளாக்ஸ் பண்ணி அது நம்ம ரீச் ஆகலையோ, சப்ஸ்கிரைபர் வராங்களோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி வீடியோ போடணும், இது மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு அன்யூஷுவலாக வந்து பேசுகிறாங்க சுற்றி இருக்கிறவங்க. என்னடா இது, எல்லோரும் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்மளும் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எல்லாமே தடங்கள். ஸோ அதனால் வந்துக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளே போயிடுது. என்னடா இது, நம்ம ஏதோ முயற்சி பண்ணி வருதோ வரலையோ, ஏன்னா ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இதனாலேயே வந்து எனக்கு வந்து மைண்டில் ஓடவே இல்லை. வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்படி பேசுகிறனால. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை நான் மென்ஷன் பண்ணல, அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க.
3 பேர் இருக்காங்க. 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ போடுறா, நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா, நீ போடு சரியா, வருதா வரலையா உனக்கு பிடிச்சிருக்கீல்ல நீ பண்ணு, தாராளம் பண்ணி வீடியோ பண்ணு, வ்ளாக்ஸ் பண்ணு, நீ மற்றவங்க பார்க்குறாங்களே எனக்கு தேவையில்லை, நாங்கள் பார்க்குறோம் சரியா, நீ வீடியோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீ ப்ராப்பராக போடு சரியா, நீ ரெகுலராக போடு சரியா, ரீச் ஆகுதோ ரீச் ஆகலையோ நீ போடு அப்படின்னு சொன்னதுனால சரி நான் வந்து அதுவும் ஒரு 3 டேஸாக வந்துட்டு இப்போ எடுக்கணும் அப்போ எடுக்கணும்னு சொன்னேன். கிளைமேட் வேறு லைனே மழையாக இருக்கனால இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டேன். நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், நான் நிறைய தடவை வந்துட்டு கட் பண்ணி போடுவேன். இப்போ நான் பேசும்போது தெரியும் அப்போ உள்ளே இருந்துச்சு எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இந்த ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆச்சு, கரெக்டாக 1 மாதம் ஆயிடுச்சு நான் கிட்டத்தட்ட அந்த கடைசியாக அந்த ஷார்ட்ஸ் போன டேட்டை பார்த்தா தெரியும். அப்போ போட்டது வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் தடங்கள் ஆகி ஒரு வழியாக வந்து சரி என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சொன்னனால சரியா, ஒரு ஆள் சென்னையில் இருக்குது, இன்னும் 2 பேர் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்க 3 பேர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. நீ போடுறா, நீ என்னடா இருக்குது போடு, நீ வந்துட்டு கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணுறதுனால தான் வந்து உனக்கு நல்லது, உனக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ நீ போடு, எனக்கு நீ போடுற வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே நம்ம ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ ரெகுலராக போட ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் சரியா. அது இல்லாமல் நம்மளுக்கும் பாருங்களேன் கிளைமேட் வேறு இப்போ ஒரு கிளியர் ஸ்கையாக இருக்குது, சன்செட்டுக்காக நினைக்காதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக இருக்கா. ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்துட்டு நான் இந்த இடத்த பற்றி நான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ், வந்து நானே அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தேன். அப்படியே வந்தால் பரவாயில்ல, பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. நான் இவ்வளோத்துக்கு நான் மைக்கெலாம் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். அச்சோ நாய் போட தம்பி. சரி ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே பாருங்கள் நாய் நிற்கிதா. கீழக்கரையிலே நாய்கள் தொலைதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ இதனால தான் வந்து நான் வீடியோஸ் போடல, ப்ளஸ் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து தடங்கள் அது சொல்கிறேன்ல, நம்மளை வந்து நம்ம முன்னேறி வர்றதுக்கு வந்துக்கிட்டு ஏதாவது சொன்னால் கூட ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரியா. அதனால் எதாக இருந்தாலுமே நீங்கள் காதில் வாங்காதீங்க, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதாவது காதில் வாங்க மாட்டேன் மேக்ஸிமம். நீ என்னடா சொல்கிற, நான் என்னடா கேட்குறது அப்படி தான் போயிட்டே இருப்பேன். அப்படி இல்லை, ஐ மீன்ஸ் சொல்கிறவங்க சொன்னால் கேட்டுக்கலாம். நம்ம ஏதாவது வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னாடி வருவோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் சேனலில் இருக்கட்டும், இல்லை வேறு பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கேன் அப்படின்னு, ஏன்டா இதே போடுறியே, இதில் வந்துட்டு என்னடா கிடச்சிட போகுது, இதில் வந்துக்கிட்டு ஐ மீன் யூடியூப் சேனல் வச்சுருக்கா என்ன ஒரு மைண்டும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுவோம் சரியா. இப்போ முக்கால்வாசி வந்துட்டு உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. இப்போ எனக்கு ப்ராப்பராக வந்து இப்போ நான் 143 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கேன் சரியா, கெயின் பண்ணது. நீங்கள் எனக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன், வாயை வந்துட்டு அடைக்கிறோம் நம்ம சரியா. எனக்கு ப்ளீஸ் எனக்கு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சரியா. எல்லாருக்குமே வந்துட்டு மறக்காமல் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரீச் ஆகும் சரியா. இந்த மாதிரி அப்போ தான் இந்த யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணு, எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணு, பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிற வாயை வந்து நம்ம அடைக்கிறோம் சரியா. ஒரு எப்படியோ ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டார் வச்சுக்கிறீங்களேன். 500 சப்ஸ்கிரைபர், ஏன்னா அவனை சொல்கிறானோ இவர் 143 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஏன்னா மைத்த பிடுங்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம பதிலடி திருப்பி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டுன்னு வச்சுக்கிறீங்களா சரியா. எல்லாருக்குமே நீங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள் சரியா. நம்ம சேனலை வந்துட்டு கொஞ்சம் கெயின் பண்ணி அவனுக்கு பேசுகிற வாயை நம்ம அடைக்கணும் சரியா. அதனால் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் என்னடா போய் செக் பண்ணி பாருங்களேன், போன வீடியோவில் போய் பாருங்களேன், ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆல்மோஸ்ட் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பர்சனலாக கேட்குறாங்க, அதனால் நான் இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணுவேன், இதுலேயும் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு ரீச் பண்ணி வச்சு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ்.
கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆதரவு தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரைக்கும். அவனு சொல்கிற வாயெல்லாம் நம்ம அடைக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், என்ன நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். சரியா? ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. சரியா? அப்புறம் வந்து என்ன சொல்ல வந்தேன், நிறைய பேர் கேட்டாங்க, பர்சனலாக கூட கேட்டாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஏன் வீடியோஸ் போடு, வீடியோஸை காணோம், என்னாச்சு அப்படின்னு. சொன்ன உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க நிறைய பேர், ஏன் என்னாச்சு, ஏன் வீடியோஸ் போடல, என்னாச்சு, ஏன் என்ன ப்ராப்ளமாக, யார் எதுவும் சொன்னாங்களா அப்படி. இல்லை நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நான் வந்து ப்ராப்பராக வந்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். சரியா? ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? எனக்கு ரொம்ப எவ்வளோ டியூரேக்ஷன் கூட வந்திருக்குன்னு தெரியல. நான் வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அது ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? அதை நம்ம அடுத்த வீடியோவில் வரும். ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்துக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுத்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ கம்பேக் கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுடைய சப்போர்ட்டை தான் எனக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி எனக்கு எல்லாத்தையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? இன்ஸ்டாகிராம்லையும் சரி, கமெண்ட்லையும் சரி, எல்லாத்துலேயும் சொல்லுங்கள். நான் வந்து மறக்காமல் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். சரி, ஓகே காஷ், ரொம்ப நேரம் பேசி வச்சு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய். See you. நம்ம அடுத்த ரெகுலராக போடுவோம். சரியா? கவலைப்படாதீங்க, ரெகுலராக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு அதான் கேட்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் தான் வேணும். மறக்காம அதை பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். See you.